தொடர் மழையால் வடிகால் வாய்க்கால் உடைந்து விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. திருவையாறு அருகே உள்ள கோனேரி ராஜபுரம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் உடைந்து சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியதில் பயிர்கள் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போயுள்ளதால் அரசு நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா வரங்கூர், கோனேரி ராஜபுரம், கருப்பூர், செந்தலை மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையினால் வடிகால் வாய்க்கால் ஆறு உடைப்பு ஏற்பட்டு விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்துள்ள விளைநிலங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி முற்றிலும் பாதிப்பு அடைந்துள்ளது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தொடர் மழையினாலும் தற்போது இந்த வடிகால் வாய்க்கால் உடைப்பாலும் கோனேரி ராஜபுரம் முதல் வரக்கூர் வரையுள்ள 1000 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் வாழை சேதமடைந்துள்ளது. இதனால் அவற்றில் விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயி சிவகுமார் கூறும்போது, ஏற்கனவே நாங்கள் கலெக்டரிடம் இந்த வடிகால் வாய்க்காலில் மழை காலங்களில் உடைப்பு ஏற்பட்டு பயிர்கள் சேதமடைவது அடிக்கடி நடந்து வருகிறது. நாங்கள் ஏற்கனவே கடனில் மூழ்கி இருக்கிறோம். இனிமேலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் எங்களது நிலங்களின் சேத மதிப்பை குறியிட்டு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம் என்று கூறினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா கருப்பூர், கோனேரி ராஜபுரம், செந்தலை, வரகூர், 50 மைல் நகரம், கடமன்குடி, அந்தளி, குளிமாத்தூர், வரகூர் ஆகிய ஊர்களில் சமீபத்தில் பெய்த மழையினால் ஒரு 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட கூடக்கடுங்களால் ஆறு உடைப்பு ஏற்பட்டு 2000 ஏக்கருக்கு மேற்பட்டு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு. இனிமேல் இந்த விவசாயம் கண்டிப்பாக எங்களால் கவர்ந்து பண்ணி கொண்டாட முடியாது. கடந்த 4 நாட்களாக தண்ணி வடியாமல் அப்படியே இருக்குது. இந்த பருவமழை ரொம்ப சேதாரம், இந்த வருஷம் அளவு கடந்த சேதாரத்தை ஏற்படுத்தி போச்சு. அதனால் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய பாதிப்பாக கேள்விக்குறியான நிலையில் நிற்கிது. உடனடியாக இந்த விவசாயிகள் அரசாங்கம் தலையிட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் உடனடியாக எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியான நிலைமையில் இருக்குது. வேளாண்மை துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.